ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட், ஐ எம் யுவர் கண்மணி உதயா. நற்பவி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காய்ச்சி இந்த பாருங்க எவ்வளோ பெரிய பப்பா பழம்னு பார்த்தீங்களா இதே எப்படியும் ஒரு எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியல காய்ஸ். நான் நினைக்கிறேன் சில வேளை இது ஒரு 5 கிலோ இருக்குமா அப்படி நினைக்கிறேன். 5 கிலோவுக்கும் கூட தான், 5 கிலோ வரும்னு நினைக்கிறேன் காய்ஸ். அவ்வளோ பெரிய பப்பா பழம். இந்த பாருங்க, நீங்களாம் இவ்வளோ பெரிய பப்பா பழம் பார்த்துருக்கீங்களா? பாருங்க, யாரெல்லாம் பப்பா பழம் பார்த்துருக்கீங்க சொல்லும் போது இது பப்பா பழம்னு தானே நீங்களும் சொல்லுவீங்க. இல்லை வேறு ஏதாவது இருக்கா? எல்லாரும் பப்பா பழம் தானே சொல்லுவேன். சரி காய்ஸ், இப்போ நான் இதை வெட்டி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா? யாரெல்லாம் இதை விட பெரிய பப்பா பழம் பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே ஓகே, வெட்டுவோம் இப்போ. பாருங்க, ஐயோ இதை எப்படி வெட்டுறனே தெரியலையே எனக்கு. நாங்கள் சின்ன பாப்பா பழம் தான் இப்படி தான் வெட்டுவோம், அதே மாதிரி வெட்டுவோம். அப்பா சார் அப்படியே ஊற்றுது. இங்கே பாருங்க, கடவுளே கடவுளே எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னது மத்தியானத்தில் எடுத்தாலும் வெடிச்ச மாதிரி தானே இருக்கு. ஓகேவா காய்ஸ், நல்ல சிகப்பாக இருக்குது. அது என்னவோ அந்த கேமராவில் வெட்டி ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இந்த கலருக்கும் அந்த கலருக்கும் வித்தியாசம் இருக்கும், ஆனால் சிகப்பாக அழகாக இருக்குது. சரியா? ஓகே, இப்போ நான் இந்த இப்படி விட்டேன். ஐயோ பாருங்க 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 பாருங்க, ஐயோ சாறு ஊத்துது அப்படியே. இவனாலுங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கேஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பப்பா பழம்ண்டு. என்னென்ன சரியாகவே வச்சுக்கொண்டு இப்போ இதை நாங்கள் இதுங்க. ஓகே, இல்லை இந்த விதையத்தையும் எடுத்து வெட்டுருவோமா, இல்லாட்டி ஒரு சைடை இதுலேயும் பாதி வெட்டிக்கொள்வோம். அதை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். வச்சு நான் ஒன்றும் பண்ணிடலாம் கூட இயலாது. ஓகேவா? இப்போ இதுவும் பெருசு தான். 2 விதமாக பப்பா பழம் சாப்பிட்லாம் கைஸ். எப்படின்னு கேட்டால் பாருங்களேன், இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் நான் எப்படி எப்பயுமே வளமையாக நான் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? இங்கே ஒரு துணி ஒன்று வச்சுட்டு கையை துடைச்சி தெரிஞ்சால் தான். சரியா? நான் எப்பயும் வளமையாக எப்படி சாப்பிடுவேன்டா, இப்படியே எடுத்துகிட்டு ஒரு துண்டு எடுத்துகிட்டு இப்படி கரண்டியை எடுத்து இப்படி சாப்பிடுவேன். ஆனால் இப்போ நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். சரியா? ஓகே, இப்படியே சாப்பிட்லாம் காய்ஸ், நல்லா தான் இருக்கும். சரியா? வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது இதெல்லாம் காட்டுறாங்கல்ல, அது மாதிரி இருக்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? ஓகே, இப்படி வருதாண்டு பார்ப்போமே நமக்கும். நான் இன்றைக்கி லைவுக்கு வரல. வா வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அழகு அழகு. இந்த பாருங்க, ஜூஸ் அப்படியே இதாகுது. அழகு 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 அழகு. இதை ஒன்று சாப்பிட்டு கேட்டப்பா. வாயெல்லாம் இதாகிட்டுது. இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா, செம்ம இனிப்பாக இருக்குது. சூப்பர் பப்பா பழம். இது இப்படி வெட்டிடுவாங்கன்னு நிற்கிறேன். ஓ இப்படி வெட்டிட்டு தான் அந்த மாதிரி வெட்டணும், அப்போ தான் நம்ம நினைச்சது சரியாக வரும். இப்போ எப்படி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். வச்சுக்கொண்டு இதெல்லாம் எடுத்துட்டு ஓகே எடுத்துருவோம். கையை வழியாக துடைச்சிக்கொள்வோம். கையை கீழே பண்ணிருக்கணும், கிட்ட இருக்கலாம். கைஸ் தெரியுதா பப்பா பழம் வடிவா தெரியுதா? பாருங்க. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்து சாப்பிடுவோம். சொல்லுங்க. வெரி டேஸ்ட், சூப்பராக இருக்குது. பப்பா பழம் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது கைஸ். சரியா? நான் இன்றைக்கி ஃபோர்கட் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லி இதை இப்படி வச்சுருக்கேன். இன்றைக்கி லைவுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. காரணம் என்னென்னு சொன்னால் நேற்று இல்லை காய்ஸ், அதனால தான் வரல. ஸோ சாரி. ஓகே,
அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. எனக்கெல்லாம் பப்பாப்பழம் பிடிக்கும். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஐ ரியலி மிஸ் யூ ஆல். ஓகே, நான் மிஸ் பண்ணாமல் சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறாங்க. உங்களை தான் மிஸ் பண்ணுறேன். நான் இப்படா லைவுக்கு வந்து உங்களை தான் சந்திப்பேன்னு தான் இருக்கேன். அதுக்கெல்லாம் பப்பாப்பழம் பிடிக்கும். இப்போலாம் பப்பாப்பழம் இப்படி சாப்பிட பிடிக்கும். யார் பப்பாப்பழத்தை என்னென்ன தொழிலாம் சேர்த்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். ரொட்டியோட பப்பாப்பழம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், புட்டோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தேன் மாதிரி இருக்கு, முள்ள இனிப்பாக இருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு பப்பாப்பழம் பிடிக்காம இருக்குதா? பிடிக்காம இருக்கா, பிடிக்கலன்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன் பிடிக்கலன்னு சொல்லி சொல்லுங்கள். ஆனால் பிடிக்காமல் இருக்கிறது நல்லதில்லை, பிடிச்சிருக்கிறது தான் நல்லது. பிடிச்சவங்களாம் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நாங்கள் இது விட்டு பழகல. துண்டு விடாமல் எல்லாத்தையும் சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டு. மாமரத்து பூ எடுத்து பப்பாளத்துக்கு ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா? பப்பாளி பாட்டு இருக்குதானே? என்ன திம்சு கட்ட அந்த பாட்டில் வருதானே? பப்பல பல பப்பல பல பப்பாளி பழமே. நான் உங்களுக்கு தராமல் சாப்பிட்டேன்னு சொல்லி கோச்சு கொள்ளாதீங்க. பட்டோடோ நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, ப்ளீஸ் வந்தீங்கன்னா நிறைய இருக்குது தருது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பழம்னு சொல்லி. இது ரெண்டு எனக்காக தான் எடுத்தேன். ஆனால் இது ஒன்றுக்கே வயிறு நிறைஞ்சிருச்சு. அவ்வளோ பெரிய பழங்காய், சும்மையிலே 5 கிலோ வரும் சரியா? ஓகே பாய். இது போன்ற அழகான சுவையான பயனுள்ள வீடியோ பதிவுகளை பார்ப்பதற்கு நற்பவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே, பை பாய், see you next.